ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேற்று ரொட்டீன் ஒர்க்கு தாங்க. அதை தான் வந்து ரொட்டீன் ஒர்க்கு தான் நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நேற்று காலையில் எடுத்த வீடியோ தாங்க இது. தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க வரும் இங்கே. அதாவது மெட்ரோ வாட்டர் வரும், போர் வாட்டரும் இருக்குது, மெட்ரோ வாட்டரும் இருக்குது. அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் ட்ரம்மில் பிடிச்சி வச்சுக்குவோம். பாத்திரம் தேய்க்கிறதுக்கெலாம் அது யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னாக்கா நம்ம வந்து கடை வச்சுருக்கிறனால ஹவுஸ் ஓனர் வந்து மோட்ரு போட்டாக்கா நிறைய கரண்ட்டு செலவாகும் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து ட்ரம்மு நான் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. அந்த ட்ரம் வந்து நான் எப்போதுமே வச்சுருப்பேன். எதுக்குன்னா மழை காலம் வரும்போது இங்கே பெருங்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வந்து பவர் இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரம்மை எடுத்து நான் தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிக்குவேங்க. அதனால தான் வந்து எங்கே போனாலுமே இந்த ட்ரம்மை வந்து விடுறதே இல்லை. சரி, ஓகே, இந்த ட்ரம் இருந்ததுனால ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னார்னாக்கா, கீழே தான் மெட்ரோ வாட்டர் வரும், அதுலேருந்து வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்து, பைப் கனெக்ஷன் கொடுத்து, ஓஸில் வந்து கனெக்ஷன் கொடுத்து மேலே வர மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, குடிக்கிறதுக்கு 2 குடம் தண்ணியும், குடிக்கிறதுக்கு இல்லை சாரி சமையலுக்கு வந்து 2 குடம் தண்ணியும், பேலன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ரம்மில் வந்து பிடிச்சி வச்சுக்குவோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி முடித்ததுமே வந்து துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஷினில் தான் போட்டேன். மிஷின் வந்து சரியாக ஒர்க் ஆகாதனால கொஞ்சம் மிஷினில் போட்டுட்டு அலசி போட்டுக்கிறேன். அந்த வேலை முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் பாத்ரூம் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுங்க. இது நான் இருக்கிறது வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு. உள்ளர வந்து பாத்ரூம் வந்து ரூமில் ஒரு பாத்ரூம் இருக்குது, வெளியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாத்ரூம் வச்சுருக்காரு. ஹவுஸ் ஓனர் வந்து இந்த வீடு வந்து வசதியாக தாங்க பண்ணியிருப்பார். அவர் மேலே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அவர் அடிக்கடி வந்து செக் பண்ணுவார். ஏன்னா இது வெளியில் இருக்கிற பாத்ரூம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வந்து வீட்டை வச்சுருக்கோங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாத்ரூமை வச்சே வந்து அவங்க கணிச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா சரி, ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லை வந்து ஒரு 20 நாளைக்கு ஒன்ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா நான் பாத்ரூமை வந்து டீப் க்ளீன் பண்ணி விடுவேங்க. என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு தான் பண்ணுவேன். நான் ஹார்பிக் போட்டு தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, இந்த பைப்பெல்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி கரை பட்டு அந்த பைப்போட கலரும் வந்து மாறி இருக்கும். அதே போல் டைல்ஸ்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய கரையாக இருக்குங்க. நம்ம தண்ணி ஊற்ற வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்ற வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து கரை படிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கட்டினது வந்து மேலே இது கட்டினது வந்து புது வீடு அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த கரையெல்லாம் படியாத மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க எப்படி நமக்கு வீடு கொடுத்தாங்களோ அதே போல் நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம போக முடியும். சரிங்களா? அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சுத்தமாகவே வச்சுக்குவேங்க. நம்மளை வந்து நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன இப்படி வச்சுருக்கீங்க அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே தான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா நல்லா ஹார்பிக்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு, அப்போ அதே போல் அந்த செவுத்தெல்லாம் வந்து நல்லா அந்த தொடப்பத்தாலே வந்து தேங்காய் நார் தேடினேன். தேங்காய் நார் எனக்கு கிடைக்கல. இருந்தது எல்லாத்தையும் வந்து தேங்காய் என்கிட்ட இல்லை, காலி ஆகிடுச்சி. இல்லை இருந்ததுனாக்கா தேங்காயிலேருந்து நான் பறித்து போட்டிருப்பேன். ஓகே, சரி, இந்த பாத்ரூம் கழுவுற பிளாஸ்டிக் தொடப்பத்தாலே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வந்து பாத்ரூம் வந்து நம்மளால் முடிஞ்சது ஷாம்பு இருந்தால் கூட நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹார்பிக் இல்லைன்னா ஷாம்பு கூட யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் வந்து நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஹார்பிக் தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். மற்ற கெமிக்கல்ஸ்லாம் நான் எதுவும் வாங்கி வச்சுக்கலாங்க. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எல்லாம் அந்த சைடெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஹார்பிக்கை போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா எல்லாம் இடுக்கு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டேன். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வாஷ் பேஷனு இந்த பேசன் எல்லாத்தையுமே வந்து நல்லா அழுக்கு படியாத மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கரைகள்லாம் போகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறனால ஈஸியாக வந்து அழுக்கு பிடிக்கும். இந்த கிளாஸ் செட்டுக்கு வெளியிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸியாக அழுக்கு பிடிக்கும். அதையும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து அந்த ஹார்பிக் அலையை போட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன் பார்த்திங்கனாக்கா அந்த ஹார்பிக்கை ஊற்றியே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணி விடுவேங்க.
அதே போல் சோப்பு டப்பா, அதுக்கப்புறம் பக்கெட்டு, அது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். டைம் இருந்ததுன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணுவேன். இல்லைன்னா அது வந்து மறுநாள் தான் பண்ணுவேன். நான் எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா இழுத்து போட்டு என்னால் பண்ண முடியாதுங்க. ஏன்னாக்கா வந்து நம்ம கடை வச்சுருக்கிறனால எல்லா வேலையுமே ஒரே நாளில் நம்மளால் இழுத்து போட்டு பண்ண முடியாது. இன்றைக்கி பாத்ரூம் கழுவணும் அப்படின்னாக்கா மறுநாள் என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த வெளியில் இருக்கக்கூடிய சிங்க்கு அதையெல்லாம் க்ளீன் பண்ணி விடுவேன். அப்படி தான் வந்து வேலையை வந்து அப்படி தாங்க பிரிச்சுக்குவேன். ஏன்னா நான் வந்து எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவாக இருப்பேனா அப்படின்னாக்கா ஆக்டிவாக நம்ம இருக்க முடியாது. ஒரு நாள் நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா மறுநாள் வந்து உடம்பு வந்து ரொம்ப பெயினாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடை வச்சுருக்கிறனால நம்ம கடை வேலைகளும் செஞ்சுட்டு வந்து தூங்குறது வந்து ரொம்ப அன்டைமில் தாங்க நம்ம தூங்குகிறோம். நான் தூங்குறது வந்து பார்த்திங்கனாக்கா 2 மணிக்கு தான் அந்த மாதிரி தான் தூங்குகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எழுந்துக்கிறது ஒரு 8 மணி, ஒரு சில நேரத்தில் 9 மணி. இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு தூக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படி தாங்க சொல்வேன். பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நான் 9 மணி வரைக்கும் தூங்குவேங்க. நான் 2:30 மணி 3 மணிக்கு தூங்குறேன்னா 9 மணி வரைக்கும் நான் தூங்குவேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து என்னுடைய தூக்கம் எல்லாமே போயிடுச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நமக்கு வந்து வீடே கிடைக்கலங்க இங்கே. ஏன்னா வீடு கிடைக்காம இந்த வீடு வந்து 7-8 மாதம் கழித்து இந்த வீடு கிடச்சிது. அதனால் வந்து வீட்டோட அருமை என்னங்கிறது வந்து எனக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டா தான் நம்மள வந்து ஹவுஸ் ஓனரும் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எவ்வளோ தான் டயர்டாகவே இருந்தாலுமே நான் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு ஓடுதோ ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு வந்து முந்தானத்து வந்து நான் துணி துவைக்கலைங்க. அன்றைக்கி உடம்பு ரொம்ப நல்லா இல்லை, அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா துணி துவைக்கலை. அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டாச்சு, துணியும் வாஷ் பண்ணியாச்சு. அதே போல் இந்த டேப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேப்பையும் வந்து அதே நேரத்துலேயே வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன்னா அதே ஹார்பிக்காலேயே போட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா கையாலேயே வந்து நல்லா தேய்ச்சி விட்டேங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அதே போல் நம்ம ஃப்ளஷ்ஷும் வந்து பார்த்திங்கனாக்கா அதையும் வந்து ஹார்பிக்கால தான் நான் வந்து க்ளீன் பண்ணி விடுறேன். ஏன்னா வந்து அது போக போக காலப்போக்கில் என்ன ஆகும்னா மஞ்சள் கலரில் ஆகிடும். அந்த ஃப்ளஷ்ஷு வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு கலரில் ஆகிடும். அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம வாஷ் பண்ணி விடும்போது மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா பாத்ரூம் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் என்னால் முடிஞ்ச விதத்தில் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்பிக் தான் போட்டு யூஸ் பண்ணேன். ஃபினாயில் வந்து தேவைப்படும் போது தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா இல்லை. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பக்கெட் வந்து க்ளீனாக தான் இருக்கிறனால விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சோண்டு ஷாம்பு போட்டு கொஞ்சம் அந்த செவுத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் மேல் செவரெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம குளிக்கிற தண்ணிலாம் வந்து அந்த பாத்ரூம் அந்த செவுத்தில் படும் அப்படிங்கிறதுனால அது மேலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஷாம்பு தான் போட்டுக்கிட்டேன். ஷாம்பு வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு நல்லா ஊற்றி விட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா தொடப்பத்தாலே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். மேல் செவத்துக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு அதையும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த க்ளீனிங் ஒர்க்கு தாங்க மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாத்ரூம் க்ளீனிங் தான் போணுச்சு. ஏன்னா வந்து பாத்ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். தண்ணி வந்து அதிகமாக விழுறதுனால அதை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா நம்ம காலோட மண் தூசு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பாத்ரூமில் தான் போய் விழும். அதே போல் நம்ம குளிக்கும்போது நம்ம முடிகள் தலைக்கு குளிக்கும்போது அந்த முடி எல்லாமே வந்து போய் விழுவும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்போவே வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. அப்படியும் இல்லையா ஒரு 2 நாளைக்கு ஒரு தரம் 3 நாளைக்கு ஒரு தரம் நம்ம சும்மா தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டால் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா டீப் க்ளீன் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணி விடுவேன். எனக்கு நேரம் எப்படி கிடைக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க பண்ணி விடுவேன். எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு எல்லாம் ஒரே நாளில் இழுத்து போட்டுக்கிட்டெல்லாம் நம்மளால் வந்து செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியாச்சு இல்லையா, நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் செம்ம டயர்டாகிடுவேன். நாளைக்கு வந்து என்னால் வேலையே செய்ய முடியாது. இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மற்ற வேலைகளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த மாதிரி தான் வந்து நான் எப்போதுமே டாய்லெட் வந்து இப்படி தாங்க க்ளீன் பண்ணி விடுவேன். நான் டீப் க்ளீன் வந்து இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்து ஒரு லாங் வீடியோவாகவே இன்றைக்கி எடுத்தாச்சுங்க. ரொம்ப நாளாக வந்து ஒரு லாங் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு.
இன்னொன்று வந்து எனக்கு வீடியோஸ் பண்ணுறதுக்கும் நேரம் கிடையாதுங்க. எனக்கு உட்காந்து பேசி போடுறதுக்கு நேரம் கிடையாது. ஓகே, நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சிருந்தாக்கா அவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து நல்ல விஷயங்களை தான் போடுறோம். தவறான விஷயங்களை எதையும் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து போடலை அப்படிங்கிறதுக்காக தான். சரி, ஓகே, பிடிச்சவங்க நம்ம வீடியோவை பார்க்கட்டும், பிடிக்காதவங்க போகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த க்ளீனிங் ஒர்க் தான் வந்து நான் போட்டிருக்கேன். என்னால் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலங்க. ஏன்னா நான் ஒரே ஆள் தான் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே எடுக்கிறேன். ஏன்னா வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் எப்படி என்னுடைய வேலைகளை செய்வேன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து அதை தான் நான் போட்டிருப்பேன். நான் எப்படி வேலைகள் செய்கிறேன், நான் என்ன மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனைகள் நமக்கு இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாங்க. ரொம்ப லாங்காக போயிடுச்சுல்ல. இந்த க்ளீனிங் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக தான் எடுத்திருப்பேன். பரவாயில்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு வீடியோவும் போட்ட மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சமையல் வேலை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பால்கனிலாம் வந்து பெருக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பாத்திரம் எல்லாம் வந்து கடப்பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து தேய்க்க வேண்டிய வேலை இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடப்பாத்திரம் தேய்க்கிற வேலை தான். கடப்பாத்திரமும் வீட்டு பாத்திரமும் வந்து சேர்த்து தேய்க்க வேண்டியதான். வீட்டு பாத்திரம் வந்து அவ்வளோவா நான் போட மாட்டேன். நான் சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கே ஓரளவுக்கு தேய்ச்சி வச்சுட்டு தான் வேலை செய்வேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பாத்திரங்களை அள்ளி போட்டெல்லாம் எப்போதுமே தேய்க்க மாட்டேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மலை மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பாத்திரம் விழ முடிஞ்ச வரைக்கும் என்னால் 2 தேய்ச்சி எடுத்து வச்சுருவேங்க. மொத்தமாலாம் என்னால் பார்த்தாக்கா மலப்பாக ஆகிடும் நமக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா பாத்திரம் வந்து தேய்க்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுங்க. எனக்கு கண்டிப்பாக வந்து 1 ஹவர் ஆகும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கப்புறமா சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா காலையிலே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா கடை வேலைகளை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து கடை இருக்குது. மெயினாக வந்து வருமானம் வந்து கடையை நம்பி தான். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் நமக்கு வருமானம்லாம் கிடையாது. சும்மா வந்து ஒரு நாளைக்கு $1/4 வரதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான். ப்ராப்பராக நான் வீடியோ போட்டேன்னா தான் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து அட்லீஸ்ட் $1 கிடைக்கும். ஆனால் வந்து எனக்கு ப்ராப்பராக வீடியோவும் போடுறதுக்கு நேரம் இல்லை. அதே போல் லைவ் வரத்துக்கும் எனக்கு நேரம் கிடையாதுங்க. எல்லாருமே வந்து லைவ் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வரேன். கண்டிப்பாக வந்து எனக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் லைவ் வரேங்க. இந்த வேலை எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்படியே வந்து போயிட்டு நம்ம மற்ற வேலைகளை தான் பார்க்கணும். நம்மளுடைய ஜியாஸ் கிச்சனை வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தாங்க நான் சொல்கிறேன், சரிங்களா? மோட்டிவேஷ்னலாக ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ நம்ம கடை வச்சு ரன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். யாருக்கும் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல நான் சொல்லவே இல்லை. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. குழந்தைகள் இருக்கிற வீடாக இருந்தாலுமே சரி, ஒரு 2-3 பேர் இருக்கிறவங்க வீடாக இருந்தாலுமே சரி, சுத்தமாக வச்சுக்க முடியாதுங்க. நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே திரும்ப இதுதான் கலைஞ்சி தான் கிடக்கும். அதே போல் ஒருத்தர் மட்டும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே சுத்தபத்தமாக இருந்தால் தான் அந்த வீடை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஒருத்தர் மட்டும் சுத்தமாக இருந்து மற்றவங்க வந்து அதை வந்து கேர் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அது எனக்கே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை வந்து பிரித்து பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.